கமருதீன் பாருவோட ஃபேன்ஸ் மீட் வந்து டிலே ஆகிடுச்சிங்க. ஒரு 1 ஹவர் டிலே ஆகிருக்கு. அதனால தான் வந்து எந்த அப்டேட்டும் இல்லாமல் இருக்குது. ஸோ லொக்கேஷன் இந்த பிக்சர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாம் செட்டு எல்லாமே மக்கள் எல்லாம் இதாகிட்டாங்க. அங்கே என்னென்னா டிலே பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ அதனால தான், மற்றபடி நீங்கள் வந்து இது பண்ண தேவையில்ல. ஸோ க்ரௌடு வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வாழைக்கட்டை இதெல்லாம் கட்டியிருக்கனால ஸோ வந்து வேறு மாதிரி எதுவும் வந்து பிளான் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. 2 பேரும் சேர்த்து வச்சு ஏதாச்சும் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவும் ஒன்று பண்ணுறாங்க போல். யார் யார் வர்றதுக்கு டிலே ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஸோ அதனால தான் டிலே. கமருதீன் காலைல 11 மணிக்கு வந்து பண்ண வேண்டியது. இன்னமும் வந்து அப்டேட் எதுவுமே இல்லைன்னா புரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லாமே வெளியில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே வந்து இன்னும் யாரும் போகல. ஸோ அதான் டிலே. ஸோ 2 ஹவர் டிலே ஆகுது. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதே 2 மணி தான் ஸ்டார்ட் ஆகும் போல். எப்படி வந்து தளபதியை பார்க்குறதுக்கு பல பேர் வெயிட் பண்ணுவாங்களா, தலையை பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுவாங்க பாருங்கள். காலையில் சொல்லியிருப்பாங்க மீட்டிங்னு, ஆனால் வந்து மதியம் ஒரு ஈவினிங் ஆயிரும் பாருங்க வர்றதுக்கு. அவங்க அந்த ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணி பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுவாங்களா. அதனால தான் டைமை முன்னாடியே சொல்லிடுறது. பார்த்தா அந்த ஈவெண்ட் நடக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர் 3 ஹவர் லேட்டாக நடக்கும்ல. இப்போ தளபதிக்கு மாதிரி தலைக்கலாம் அந்த மாதிரி வந்து ஸோ இங்கே நடக்குது. ஸோ அதனால தான் டிலே. ஏன்னா பர்பஸ்லி பண்ணுவாங்க, ஏன்னா வந்து க்ரௌட்ஸ் இன்னும் நிறையா சேரட்டும்னு. ஸோ ஆல்ரெடி வந்து புக்கிங்கில் வந்து க்ரௌட்ஸ் அதிகம். புக்கிங்லாம் முடிஞ்சு போச்சு ஆல்ரெடி, புக்கிங்ஸுக்கு ஓவர். ஆனால் வெளியில் எக்ஸ்ட்ரா வந்து வருவாங்கள்ல, வெளியில் வந்து வெயிட் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது முன்னாடியே ரிவீல் பண்ணதுக்கு காரணமும் இதாங்க. ஸோ கடைசியாக வந்து மாதம் என்ட்ரி கொடுக்குற மாதிரி ஒரு பிளானு. அதனால தான் எல்லாம் காற்று கிடக்குறாங்க, எல்லாம் வெளியில் வந்து காற்று கிடக்குறாங்க. ஸோ உள்ளே வந்து ஃபோட்டோஸ் இதெல்லாம் அலோடு நாட் அலோடுங்க, தெரியாமல் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் போல். ஏன்னா வந்து இது வந்து ஒரு யூடியூப் சேனலுக்காக அவங்க எடுக்கிறாங்க கலாட்டா. அதனால் உள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா மொபைல்லாம் வாங்கி வச்சுட்டு தான் உள்ளே விடுறாங்க. கேமராலாம் அந்த ரொம்ப நீங்கள் பெர்மிஷன் வாங்கி தான் எடுக்க முடியும். இல்லைனா ஏன்னா எல்லாத்தையும் லீக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எப்படி இருந்தாலும் ஃபோட்டோஸ் வரும், நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஆனால் வந்து உள்ளே விட மாட்டாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஃபோட்டோஸ் வந்து எல்லாம் வந்து யூடியூப்பில் வர்றதுக்கு முன்னாடியே இங்கே ரிவீல் பண்ணிடுவாங்கன்ட்டு. ஸோ ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்காமல் பார்த்துக்கிறாங்க பவுன்சர்ஸு. அங்கே செக்யூரிட்டிஸ் இருப்பாங்களா, அந்த செக்யூரிட்டிஸ்லாம் வெளியில் போட்டிருக்காங்களாம். மொபைல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷனாக பார்க்குறாங்க. மற்றபடி ஆரம்பிச்சிருவாங்க எல்லாம் இங்கே செட் ஆகிடுச்சு. ஆனால் என்ன கொஞ்சம் டிலே, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. வேறு லெவல் மாஸ் சம்பவம் லோடிங் வேறு லெவல். வேர்சர்பாடி அந்த ஹால் பார்த்தீங்களா. ஆனால் வாழைக்கட்டையெல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்கள். வேறு லெவல் சம்பவம் இருக்குது. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.